சிவனின் சடையிலிருந்து சிந்திய அமிர்தம். மதுரையின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் தெரியுமா? முதல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் பதிவிடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க. சரி வாங்க மக்கா, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மதுரை வெறும் ஊர் அல்ல, விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுபவர்களுக்கான சிறப்பு பதிவு இது. சங்க காலம் தொட்டு இன்று வரை மதுரையின் பெருமைக்கு அளவே இல்லை. வாருங்கள், மதுரையின் வரலாற்றையும் சிறப்புகளையும் சற்று விரிவாக பார்ப்போம். மதுரையின் பழமையான பெயர்களும் அதற்கான வரலாறும். மதுரையை மதுரம் என்றும் இனிமை என்றும் அழைப்பார்கள். காரணம், சிவபெருமானின் சடையிலிருந்து சிந்திய அமிர்தத்தால் இத்தலம் புனிதமடைந்தது. இதற்கு மதுரை என்று பெயர் வந்ததாக திருவிளையாடல் புராணம் நமக்கு கூறுகிறது. தமிழை இனிமையாக வளர்த்த ஊர் என்பது இதன் பொருள். நான் மாடக்கூடல், மற்றொரு பெயர் கூடல் நகர். இதற்கு கன்னி, கரியம்மாள், காளி, ஆலவாய் ஆகிய 4 தெய்வங்களும் காவல் புரியும் மாடங்கள். இந்த 4 தெய்வங்களும் ஒன்று கூடியதால் நான்மக்கூடல் என்பது இதற்கு பெயர். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என புலவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழ் ஆராய்ந்த இடமே இந்த கூடல் நகர். திருவாலவாய். ஒருமுறை மதுரையின் எல்லையை வரையறுக்க சிவபெருமான் ஒரு பாம்பை பயன்படுத்தினார். அந்த பாம்பு தனது வாளை வாயால் கவ்விக்கொண்டு ஒரு வட்டமாக இந்நகரத்தை அளந்ததால் இப்பெயர் உருவானது. கடம்பவனம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த முழு பகுதியும் கடம்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. அங்கேதான் சுயம்புவக லிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. முதல் கோயிலும் அங்கே எழுப்பப்பட்டது. மதுரையின் ஈடு இணையற்ற சிறப்புகள். தூங்கா நகரம். சிலப்பதிகாரத்திலேயே மதுரையில் நாலங்காடி பகல் நேர கடைவீதி, அல்லங்காடி இரவு நேர கடைவீதி இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அஞ்சும் சரி இஞ்சும் சரி, நடுராத்திரி 3 மணிக்கு பசித்தால் கூட சுட சுட இட்லியும் தோசையும் கிடைக்கும் ஒரே ஊர்தான் மதுரை. கலை மற்றும் கட்டிடக்கலை. உலகமே வியந்து பார்க்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். 1000 கால் மண்டபம், தட்டினால் இசை எழுப்பும் கல் தூண்களும் ஒட்டுமொத்த திராவிடத்தின் உச்சமும் அங்கேதான் இருக்கிறது. சைவ வைணவ ஒற்றுமை. மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் ஒரே காலகட்டத்தில் நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் ஜாதி மத பேதமின்றி வீதிகளில் ஒன்று கூடி கொண்டாடும் பிரம்மாண்டமான திருவிழா இது. உலக புகழ் பெற்ற மதுரை மல்லி. புவிசார் குறியீடு பெற்ற மதுரை மல்லிகை பூவின் மனத்திற்கு ஈடு இணையே கிடையாது. இந்த வாசம் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உணவு பிரியர்களின் சொர்க்கம். ஃபேமஸ் ஜிகிரி தண்டா, பன் பரோட்டா, நெய் மணக்கும் கறி தோசை, முனியாண்டி விலாஸ் சாப்பாடு, ஐரை மீன் குழம்பு. மதுரையின் சுவைக்கு ஈடு இணையே இல்லை. மதுரை பாசமும் தமிழும். வாங்க மாமா, என்ன பங்காளி என்று உரிமையோடு அழைக்கும் அந்த வட்டார வழக்கும், வீட்டுக்கு வந்தவர்களை வயிறார சாப்பிட வைக்கும் விருந்தோம்பலும் மதுரைக்காரர்களுக்கு உரிய தனி சிறப்பு. மதுரையின் ஒவ்வொரு தெருவிற்கும் ஒரு வரலாறு உண்டு. ஒரு முறை மதுரை மண்ணை மிதித்து அந்த மீனாட்சியை தரிசித்து அந்த ஊர் உணவை ருசித்து விட்டால் மதுரை உங்களை எப்போதும் கட்டி போட்டே விடும்.